வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கமலாலயத்தில் ஊங்கி ஒலிக்கக்கூடிய குரல்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைஜி வந்து தமிழிசைக்கு வைத்த மிகப்பெரிய செக்கில் அலறி போயிருக்காங்க தமிழிசை அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அவர்கள் உற்சாகம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒருமித்த கருத்துள்ளவர்களை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே தமிழிசை அவர்கள் இல்லை ஒருமித்த கருத்துனா நாங்கள்லாம் ஒன்று சேர போகிறோம்னாங்க. உடனே மேலிட பொறுப்பாளர் கட்சி கட்டுப்பாட்டை யாரும் மீறி பேசினீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் திருப்பம் என்னென்னா, டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் மேலிடத்தில் பார்த்து நடந்துக்குவோங்க, கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே 2 கவர்னராக இருந்தவங்க இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காங்க, இருக்க முடியல. சரி, வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்குன்னு பார்த்தா அண்ணாமலை இருக்க வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு முதல்ல நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை போனாலும் கிடைக்காதான். ஏன்னா டெல்லி அவ்வளோ கோபமாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை ரவுண்டு கட்டலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமியும் நாங்கள்லாம் கூட்டணிக்கு போகிறோம் இந்த அம்மா சொல்ல போக, அடுத்த நாள் எடப்பாடி பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவு இல்லைன்ட்டார். தேவையில்லாமல் முகத்தில் கறி பூசிட்டாங்க. முதல் நாள் வந்து தமிழிசை பேசின உடனே பொறுப்பாளர் மட்டும்தான் கண்டிச்சார், நமக்கு தெரியும். அதற்கு பிறகு எடப்பாடி பேசினோடனே டெல்லியே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து இந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் முடிந்த பிறகு, அண்ணாமலை வாழ்ந்த பிறகு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்க போகுதுங்கிற மாதிரி தகவல்கள் இப்போதைக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கஸ்தூரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அண்ணாமலைஜி வந்து போன உடனே சில பேருக்கு இங்கே துளிர் விட்டு போச்சு. அதில் குறிப்பிடத்தக்க இவங்க எச் ராஜாவே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் மாதிரி அவரை போட்டு உட்கார வச்சுருக்கோம், அவரே சைலண்ட் ஆகிட்டார். இவங்க தான் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்கங்கிற குரல்கள் மேலோங்கி இருக்குது. அண்ணாமலைஜியா தமிழிசையான்னு பார்த்தா இன்றைக்கி கொடி வேகமாக பரவுது. அண்ணாமலைஜி ஆதரவாளர்கள் அதிகம். இந்த மாதிரி ஒரு 2 பேர் தான், அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட்டர்ஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க சப்போர்ட்டருக்கும் கொஞ்சம் வருத்தம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய சப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் போய் நைட்டு 1 மணிக்கு மது கேட்டு ஒரு பெரிய தகராறு பண்ணி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அவருடைய பல கேஸை வந்து திமுக தூசு தட்டுது. அதனால தான் ஆள் ஆஃப் ஆகிட்டாங்க. அண்ணாமலை மறுபடியும் வந்து ஓங்கி ஏதாவது அரசியலில் குரல் ஒழிச்சதுன்னா அவர் கூட இருக்கவங்கள கட்டம் கட்ட ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நிறைய விஷயம் இருக்குது. ஆருத்ரா இதெல்லாம் வந்து என்னென்னா திமுகவுக்கு மற்றவங்க கொடுக்க வேணாம், பிஜேபியிலேருந்து கொடுக்குறாங்க. பிஜேபியில் அண்ணாமலை ஒரு கோஷ்டி, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு தனி கோஷ்டி, எச் ராஜா ஒரு தனி கோஷ்டி, வானதி ஒரு தனி கோஷ்டி. வானதி நிர்மலா சீதாராமன் கோஷ்டியில் இணைஞ்சிட்டாங்க. முதல்ல நிர்மலா சீதாராமனுக்கு அணுக்கமான யாருன்னா கேடி ராகவன். அவர் அந்த பிரச்சனையில் மாட்டினதும் நான் ஒதுங்கிட்டார். இப்போ வானதி சீனிவாசன் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக டெல்லி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல, அண்ணாமலை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, டெல்லிக்கு போயிட்டாங்க அந்த சர்க்கிள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு கோஷ்டி. தமிழிசை அவங்களுக்கு ஒரு 2 பேரை வச்சுட்டு அவங்க ஒரு கோஷ்டி. அப்புறம் கருப்பு முருகானந்தம் அதெல்லாம் ஒரு கோஷ்டி. இப்படி பல கோஷ்டியில் இருக்கும்போது எந்த கோஷ்டியும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவர் யாருன்னா விஜயதாரணி. இப்போ விஜயதாரணி என்ன கடைசியாக சொல்கிறது, இல்லைங்க அவங்க விஜய் கட்சிக்கு போகலாமான்னு யோசிக்கிறாங்க. அங்கே என்னங்க ஆச்சுன்னு, இல்லைங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, வேணாங்கிறாங்க, ஏதோ காரணம் வேணாங்கிறாங்க. என்னங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கு இந்த நிலைமையான? ஆமாம் சார், அதிமுகவுக்கு போகலாம். அதிமுகவுக்கு போனால் ஏற்கனவே கௌதமியை கொள்கை பரப்பு செயலாளர் இப்போ தான் அறிவித்தார். அவங்களே வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணல, சும்மா போஸ்டிங் கூட சரி. அங்கே வந்து விந்தியா நல்லா பேசுவாங்க, விந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதமி, அதுக்கப்புறம் வளர்மதி, கோகுல இந்திரா, அப்புறம் இன்னும் 2-3 பேர். அது ஒரு பெரிய கோஷ்டி. இந்த சென்னையில் நடந்த கூட்டத்தில் ஒரு 1000 பேர் கூட கலந்துக்கல. ஆனால் பல கோஷ்டி அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து வளர்மதி கோஷ்டி வந்து இப்போ டாப். ஏன்னா அவங்களையும் ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, எல்லா ஊருக்கும் போய் இப்போ அவங்க நிறைய ஆதரவாளர்களை சேர்க்குறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுவும் இல்லை. சரி, இப்போ விஜயதாரணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, தெரியலிங்க வேறு ஏதோ ஒரு கட்சியை பார்க்கலான் இருக்காங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒன்றும் நடக்கலை, அண்ணாமலை இல்லாமல் ஒன்றும் நடக்காது நம்ம தொடர்ந்து சொன்னாதான். அண்ணாமலையால் தாக்கு பிடிக்க முடியாமல் மைத்ரை நாங்கள் போயிட்டு ஓடி வந்த கதை தெரியும். ஒரு காலத்தில் மைத்ரையில் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர், அத்வானி முரளி மனோகர் கட்சியெலாம் வேண்டிப்பட்டவர், நமக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி அவரோட நிலைமை என்ன? தொடர்ந்து ஒன் மேன் ஆர்மி. அதை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அண்ணாமலை நீங்கள் எப்படின்னா, நம்ம ஏன் அண்ணாமலையை பிடிக்கும்னா, தான் இருக்கும்போது பிஜேபி முன்னுக்கு வரக்கூடாது, போனையும் முன்னுக்கு வரக்கூடாது. அவர் இருக்கும்போதாவது ஏதாவது பேசும் பொருள், உண்மையிலே பேசும் பொருளாக வச்சுருந்தார். நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். எச் ராஜா தமிழிசை இருந்ததுக்கு அண்ணாமலை பெஸ்ட். நம்ம பிஜேபி வரக்கூடாது, இருந்தாலும் பிஜேபியோடைய ஒரு வீச்சு ஏதோ ஒன்று பேசுவார். திமுக பற்றி பேசுவார், எடப்பாடியை ரவுண்டு கட்டி அடிப்பார், தவழ்ந்து நெளிந்துன்னு ஏதோ பேசி ஒரு லைம் லைட்டில் இருப்பார் பிஜேபி. இன்றைக்கி பிஜேபியோட நிலைமை என்ன? பிஜேபி ஆஃபீஸை காற்று வாங்குது, பிஜேபி இருக்கா இல்லைன்னு தெரியலையே. அப்போ ரொம்ப தெளிவாக போகும்போது எச் ராஜாவை போட்டு போகும்போதே தெரியும் கட்சியை முடிச்சுட்டு போயிட்டாரு. அது ஒரு குழு போட்டார் பாருங்க. எப்படி எச் ராஜா மூஞ்ச பார்க்காத எச் ராஜா முகத்தில் யாரும் முடிக்க மாட்டாங்களோ அவங்களாம் 4 பேர் ஒரு குழு. அந்த குழு இது வரைக்கும் கூடாது.
ஏன்னா அந்த குழு குடிச்சுன்னா அவர் அங்கே உட்காந்துருப்பார், இந்த பக்கம் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் உட்காந்துருப்பார். 4 இந்துத்துவா, ஆனால் 4 இந்துத்துவம் பல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அண்ணாமலை இல்லாததால் ஆளுநர் மாளிகையில் கொண்டாட்டம். ஏன்னா ஆளுநர் அவருடைய நிறைய அரிய கருத்துக்கள், ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன ஒரு மோசமான சூழ்நிலைனா, ஆளுநர் முதல்ல சூப்பர் ஸ்டாராக இருந்தார், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார் ஆகிட்டார். முதல்லையாவது ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்போ அவரே யோசிக்கிறாரு, என்னப்பா நான் திருவள்ளூருக்கு காவி உடையாடுகிறேன், திமுக யாருமே பொங்கிட மாட்டீங்களே, ஏன்னா ஆட போப்பா இது எப்படி நீ பண்ணலன்னு தான் பிரச்சனை. வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு இஷ்யூ நீ கிளப்புவீங்க, உங்களை எதுக்கு நான் பெரிய ஆளாகணும், விட்டு தொலைங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் போகிற விமானத்தில் ஏற மாட்டேன்னார், அது ஒரு பெரிய செய்தியாகுனார், யாருமே அதை கண்டுக்கல. இப்படி பலவிதமான விஷயங்கள். அப்புறம் என்னென்னமோ பேசினார், சுதந்திர போராட்ட தியாகிகள் மரியாதை இல்லை, ஐயோ இந்தியாவில் வந்து மோடி வந்து தான் பெருசாச்சு, ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்ச அளவுக்கு கூவிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆனால் பெருசாக ரெஸ்பான்ஸே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் மேட்ரு எடுபட மாட்டேது, தமிழிசை மேட்ரு காமெடியாக பார்க்குறாங்க மக்கள், வேறு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆளே இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆள் இல்லைங்கும்போது என்னாச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தலைவர் பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உறுப்பினர் சேர்க்கை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு, அண்ணாமலையுடைய அரவக்குறிச்சிலையும் சரி நெல்லையிலையும் சரி எல்லாம் வீக். ஏன்னா நெல்லையில் வந்து இவர் நம்ம நயினார் நாகேந்திரன் அவரை வந்து 4 கோடி விஷயத்தில் சப்போர்ட் பண்ணல டெல்லி மேலிடம்ங்கிறதுனால அவர் அமைதியாக உட்காந்துட்டார். இன்னொரு பக்கம் கேசவ விநாயகத்தை பிடி இறுக்கிடுச்சு சிபிசிஐடி. இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எம்பி அவர் மேலே ஒரு செல்வகணபதி அவர் மேலே ஒரு பெரிய கேஸ். இப்படி எல்லாரும் கேஸில் போயிட்டாங்க. திமுகவோட நிலைமை யோசிங்க, பக்காவாக ஸ்கெட்சு போட்டு யார் யார் அண்ணாமலை கூட இருக்காங்களோ அவங்க மேலெலாம் கேஸ் இருக்குது, எப்போனாலும் தூசு தட்டலாம். அந்த பொண்ணை வீட்டில் போய் அடித்த கேஸ் வேறு பெட்டிக்கில் இருக்குது. நம்ம இவருக்கு பக்கத்தில் இருக்கவர் அண்ணாமலை கூட இருக்கவருக்கு எப்பயும் தூசு தட்டலாம். ஏற்கனவே ஒருத்தர் ரொம்ப பேசிட்டு இருந்தார், வெளியில் போயிட்டார். அப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அதிமுகவில் ஊழல், அதையும் திமுக கைக்குள் வச்சுருக்குது, பிஜேபி கைக்குள் வச்சு, வேறு யார் எதிரி சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கமலாலயம் நிசப்தமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான், டிசம்பர் மாதம் ஜி வருவார், ஜி வந்து பார்ப்பார். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், அரசியலில் நீங்கள் காலை ஆட்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் விட்டுட்டு நான் படிக்க போகிறேன், படிக்க போயிட்டு வந்து பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பழைய வேகம்லாம் இருக்காது. ஏன்னா முதல்ல அவர் வந்து ஓகே திமுக திட்டு இருந்தார், இப்போ தான் விஜய் தான் திமுக திட்டுறாரு, எடப்பாடி தான் திட்டுறாரு. முதல்ல எடப்பாடி திட்டாமல் இருந்தார், எடப்பாடி உஷாராயிட்டார், திமுக உஷாராயிடுச்சு. அப்பா எடப்பாடி நீ என்ன திட்டு, நான் ஒன்று திட்டுறேன், 2 பேர் திட்டிக்குவோம், ஏன்னா நடுவில் விஜய் வந்துடக்கூடாது. இது காலங்காலமாக பண்ணுற வேலை தான். அதனால் இனிமேல் வந்து அண்ணாமலை சாப்டர் வந்து இனிமேல் பெருசாக எடுபடாது. ஏன்னா அவர்கிட்ட போகிற 2-3 இளைஞர்களும் இப்போ அமைதி ஆகிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லிட்டு இவங்க கூவி சேர்த்தாலும் சேராதது இன்றைக்கி கமலாலயத்துக்கு ஒரு பெரிய அடி. இதில் 2026 ஆட்சியை பிடிப்பாங்கிறாங்கல்ல, அது அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. இனிமேல் அநேகமாக தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளே இல்லாத இப்படி யார் இல்லாத கடையில் எப்படி டீ ஆத்துறதுங்கிற கதையாக தான் போயிட்டு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் வீடியோ ஆடியோ. ஏன்னாங்க மறுபடியுமா அப்படின்னா, ஆமாம் அண்ணாமலை வந்தோன்னா நிறைய வீடியோக்கள் வெளியிடப்படும், எல்லாம் ஆவணமாக வச்சுருக்காங்க, வந்தவுடனே நிறைய பேரை வந்து கட்டம் கட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி அண்ணாமலை இல்லாத போது யார் யார் சத்தம் போட்டாங்களோ லிஸ்ட் எடுக்கப்படுகிறது. அதனால் கொஞ்சம் யோசனை பாருங்கள். வானதி அவர்கள் நம்ம அன்னபூர்ணா விஷயத்தில் தேவையில்லாமல் பேச்சு வாங்கி அதுக்கப்புறம் கேப் கிடைக்கிற நேரத்தில் அவங்க பேசுகிறாங்க. பட் தமிழிசையுடைய சவுண்டுக்கு முன்னால் அவங்க சவுண்டு எடுபடாமல் போயிடுது. இப்போ என்னாச்சு, வானதி எம்எல்ஏ அவங்க சவுண்டை விட தமிழிசை சும்மா இருக்கவங்க சவுண்டு அதிகமாகுது. குஷ்பு ஆளே காணோம். ஏன்னா அவங்க தான் மோடிஜியை உலகத் தலைவர் ஆக்குறாங்க. அவங்க மோடிஜி உலகத் தலைவர் ஆக்குறது. அப்புறம் விஜயதாரணி, இப்போ விஜயதாரணிக்கு என்ன பிரச்சனைனா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே சொன்ன டைலாக் என்னென்னா, மோடிஜியுடைய கொள்கைகளால் ஈர்த்திருக்கோன்ட்டு. நம்ம சிரிக்க வேண்டியதான், மோடிஜிக்கு கொள்கையே இல்லையே, என்ன கொள்கையால் அவங்க ஈர்த்தாங்க அப்படின்ட்டு. இப்போ வெளியில் வந்தால் என்ன காரணம் சொல்லுவாங்க, எனக்கு மரியாதை இல்லை. என்னங்க அது, ஒரு கட்சிக்கு போவீங்க, எந்த விதமான ஆப்ஷனும் இல்லாமல் நான் சேர்ந்தேன் முதல்ல வேறு சொல்லுவீங்க, எனக்கு மோடியோட கொள்கை தான் முக்கியம், எனக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இல்லைம்பீங்க. அப்புறம் பதவி கொடுக்குறங்கிறதா வெளில வந்தீங்கன்னா, அதாவது பிஜேபிகிட்ட போகிறவங்க யோசிப்பாங்களா? இன்றைக்கி அதான் நிலவா. எல்லாரும் சொல்லுவாங்களே, வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்லாம் ஏன் கட்சி மாறலைன்னா, பிஜேபியில் போய் 10ஓட 11 நம்ம இவங்க மாதிரி தான் உட்காந்துருக்கணும். யார், நம்ம விஜயதாரணி மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு அதிமுகவே பெட்டர்ப்பா, ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கலான்ட்டு. அதனால் பிஜேபியில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் நிறைய இருக்குது. அண்ணாமலை வந்தவுடனே இன்னும் நிறையா இருக்குங்கிறாங்க. இப்போதைக்கு கட்டம் கட்டப்படுகிறார்கள். டெல்லியிலிருந்து வந்த தகவலால் அலறி போயிருக்கிறார் தமிழிசை. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.